வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லைவ்லையும் சரி கமெண்ட்லையும் சரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கமெண்டை விட லைவில் தான் அதிகமாக கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க் பண்ணுவாராக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி வந்து உங்களை போட்டு அடிப்பாங்களா, உங்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்களா, எப்படி அவரை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொள்ளாச்சி, இவங்க வந்து கன்னியாகுமரி. அதாவது பொள்ளாச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க இங்கே? ஏன்னா இங்கே வந்து ஃபுட்டிலிருந்து பேசுகிற லாங்குவேஜ் வரைக்குமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருக்க கல்ச்சருமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ வந்து எப்படி அங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யாரை நம்பி வந்தீங்கன்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து யாரை நம்பியுமே வர கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டை நம்பி மட்டும்தான் வந்தேன். அதையும் தாண்டி இங்கே நான் வரும்போது தனியாக தான் வந்தேன். நான் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, லவ் ஸ்டோரியை வந்து சிம்பிளாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அப்படி வேண்டாம் அக்கா, சிம்பிளாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கு தனியாகவே நான் வீடியோ போடுறேன். எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்சுன்னு சொல்கிறத விட அரேஞ்சுன்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்துட்டு லவ்வே அப்படி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுவுமே அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்கு தான், கவர்மெண்ட் ஒர்க் மாதிரி தான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அங்கே இருக்குது. இன்னுமே என் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தா இன்னுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அது இல்லாமல் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு, அதாவது ஃபேமிலியோடு வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணலான்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணலாம், அவர் கூட வந்துட்டு நாங்கள் இருக்கலாம். எனக்கு இப்போ குழந்தை அந்த மாதிரிக்கு வந்து ஃபேமிலியாகவும் அங்கே கூட்டிகிட்டு போய் இருக்கலாம். ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஒர்க்கே வந்து எனக்காக தான் வந்துட்டு ரிசைன் பண்ணார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா. நான் வரும்போது தனியாக தான் வந்தேன். உங்களுக்கு நான் போன வீடியோலேயே ஒரு டைம் சொல்லியிருப்பேன். நான் வந்து என் ஹஸ்பண்டை நம்பி மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். இங்கே இருக்கவங்க யார், என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க எப்படிப்பட்டவனு கூட எனக்கு தெரியாது. பட் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்டை நம்பி தனியாக தான் நான் வந்தேன். அங்கேருந்து நான் மட்டும்தான் வந்தேன் என் ஹஸ்பண்ட் கூட. மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வரும்போது நான் வந்து இங்கே வந்து ஒரு 2 மந்த்துக்கு பின்னவே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆனால செக்கப்லாம் போகணும் பார்த்தீங்களா. செக்கப் போக அப்போ வந்து என்ன வந்து கேர் பண்ணிக்க எல்லாத்துக்குமே வந்து ஹஸ்பண்ட் இருக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களே நம்ம கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. அதனால வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு எனக்காக இங்கே கிடைக்கிற ஒர்க்கை வந்துட்டு பார்த்துட்டு எனக்காக இப்போ வரைக்குமே இங்கே இருக்கார். இல்லைனா என் ஹஸ்பண்ட் வந்து சத்தீஸ்கரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல சேலரி இருந்துச்சு. அது போக நிறைய பெனிஃபிட், அது கவர்மெண்ட் ஒர்க்கும் கூட நல்லா இருந்திருக்கலாம். பட் வந்து இப்போயுமே என் ஹஸ்பண்ட் ஓகே தான், ஓன் பிஸ்னஸாக பண்ணுறாரு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஸோ வந்து எனக்காக தான் என் ஹஸ்பண்ட் இப்போ வரைக்குமே எல்லா விஷயங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எனக்காக இருக்கார். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ 6 மந்த் நடக்குது. என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஒரு ஒர்க்குக்கு போனாலுமே வந்துட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் வந்து சமைச்சு கொடுப்பாரு. உண்மையாகவே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே இருக்க லாங்குவேஜ் புரியாது. அதுக்கு பின்னே வந்துட்டு இங்கே இருக்க கல்ச்சர், இங்கே வந்து டெய்லியும் மீன் தான் சாப்பிடுவாங்க. எனக்கு மீன் செட் ஆகாது. ஏன்னா கோயம்புத்தூர், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் கோயம்புத்தூரா பொள்ளாச்சியா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ் எடுப்போம். மற்ற நாள் ஃபுல்லாக வெஜ் தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அப்படி வந்திருக்கும்போது நம்ம நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக விரும்ப மாட்டோம். அதையும் அடுத்த நாள் கோவில் போகும்போது வீட்டெலாம் சுத்தம் பண்ணி நீட்டாக தொடச்சி கறியெல்லாம் எதுவும் எடுக்காமல் அந்த மாதிரி தான் நம்ம கோவில் போவோம். எல்லாருக்குமே தெரியும் தானே. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எப்படி வெஜ் வாங்கி தினமும் சமைப்போம், அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். டெய்லியும் மீன் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு அது பிடிக்கலை. டெய்லி மீன் சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. அதுக்கு பின்னே வந்து எனக்கு வந்து வெஜ்ஜு தான், அந்த மாதிரி தான். அதுவுமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆன பின்னே சுத்தமாக எனக்கு சாப்பாடே பிடிக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியும் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, நைட் 9 மணி ஆனாலும் சரி வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில டைம் வந்து என்னால் முடிஞ்சால் நான் சமைப்பேன், என்னால் சில டைம் முடியாது, சமைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ரொம்ப நேரம் நிற்கவும் முடியாது. ஏன் ஒரு 10 நிமிஷம் நின்னா கூட ரொம்ப டயர்டாயிருவேன். அந்த மாரி இருக்குமா, ஸோ அதனால் என்னால் சமைக்கவே முடியாது. எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து என்னோடய கர்ப்பப்பை வந்து வீக்காக தான் இருந்துச்சு. பின்ன வந்துட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா, ப்ரெக்னென்ட் ஆகிட்டதுக்கு பின்ன வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு 6 மந்த் ஆச்சு. 6 மந்த் ஆகியுமே எனக்கு வாமிட் நிற்கவே இல்லை. இப்பயும் டெய்லியும் வாமிட் டேப்லெட்டும், அந்த நெஞ்சு எரிச்சல் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதுக்கு பின்ன சாப்பிட்டதுக்கு பின்ன ஒரு ஜெல்சியஸ் மாதிரி ஒரு மருந்து கொடுத்துருக்கு, ஒரு சிரப்பு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நான் இப்போ வரைக்குமே சாப்பிட்டுருக்கேன். அது போக வந்து கால்சியம் டேப்லெட்டும் அப்புறம் வந்துட்டு அயன் டேப்லெட்டும் நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி வந்து என்னோடய உடம்பு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்துட்டு ஒர்க்குக்கும் போயிட்டு வீட்லேயே வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நம்மளோட நேரமாக என்னமோ தெரியல, என் உடம்பு பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆன டைமில் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 45 46 அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போயும் அப்படி தான் வெயிட் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வெயிட் இருக்கா, அப்போது அதுலேயும் ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால் வந்து எந்த வேலையுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட். அது போக வந்துட்டு அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு வந்து சமைச்சு கொடுத்து எங்களை வந்து கேரிங்காக பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் தண்ணி அடிப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தண்ணி அடிக்க மாட்டாருங்க. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஸ்மோக் பண்ணுறது, இந்த பாக்கு போடுறது, இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமே என் ஹஸ்பண்ட் கிடையாதுங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போன நைட் எடுத்த வீடியோ. எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது செம்ம அழுகை. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வரும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்க எல்லாமே அம்மா வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்குமே அந்த ஆசை இருக்குது. பட் வந்து என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப சரியில்லாமல் இருக்கனால என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையே வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. பட் நான் தான் வந்து மாமாட்ட போய் சொன்னேன். அம்மாட்ட போய் சொல்லுமாம்மா, டிக்கெட் கிடைக்கலன்னு பொய் சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் பொய் சொல்லி தான் அம்மா வந்து 2 நாளாக இங்கே இருக்க வச்சேன். ஏன்னா அம்மாவுக்கும் ஒர்க் இருக்குது. அங்கே வேலைக்கு போயிட்டுருக்காங்க இல்லையா, அங்கேயும் போகணும். அதே டைம் எங்கள் அம்மா விடவும் மனசு இல்லை. பட் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இங்கே இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் அம்மா மாதிரி நல்லா என்னை பார்த்துப்பாங்க, ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இது வந்து 4 மந்த் அந்த மாதிரி டைமில் தான் இந்த வீடியோ எடுத்தது. அதுவுமே இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்பா அம்மா எல்லாமே தூங்கிட்டாங்க. நானும் மாமா மட்டும்தான் இருந்தோம். அந்த டைமில் வந்து மாமா போய் எனக்கு வந்து தக்காளி சாப்பாடு வேணும்னு சொன்னதுனால அது செஞ்சு கொண்டு வந்து தக்காளி பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், பாப்பா உதைக்குது பாரு மாமா அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். மாமா வந்து ஃபுல்லாக சாப்பாடு ஊட்டி விட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்குமே உடம்பு சரியில்லை. இருந்தாலுமே அவரோட ஃபேஸ் பார்த்திங்களா எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. இருந்தாலுமே எனக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்துட்டு என்னால் சாப்பிட முடியாத சில டைம் எல்லாமே மாமா தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரி நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் சரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே மாமா அவ்வளோ டயர்டாக ஒர்க் போய்ட்டு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே எனக்காக எழுந்திரிச்சு அவங்களும் சேர்ந்து ஃபீல் பண்ணுவாங்க. நான் அழும்போது அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி வலிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன். நான் அங்கேருந்து இது வீடியோக்காக சொல்லலை, நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்ததுக்கு வந்து ஒரு பிரோஜனம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்கனால மட்டும்தான் என்னால் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நான் இங்கே வந்திருந்தாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ணி என் லைஃப்பை ரன் பண்ண முடியுது. ஸோ வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்டும் இப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே என்னோட ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 10% அந்த மாதிரி வந்து ஒய்ஃபை வந்து சரியாக பார்த்துக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு பின்ன எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொன்னேன். கால் லைட்டாக வீக்கம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்போ வந்து மாமா கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்ன பின்ன எங்கள் மாமா வந்து என் காலை அமர்த்தி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இந்த மாதிரி தாங்க டெய்லியும் எங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் உண்மையாகவே நான் வீடியோ இது எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் தண்ணி அடிப்பாங்களா, அவங்கள பார்த்தா தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, உங்களோட ஹஸ்பண்டும் உங்களுக்கு டேக் கேர் பண்ணிப்பாங்களான்னு சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி தாங்க.
நல்லா என்னை பார்த்துப்பாங்க. என்னோடய அம்மா இடத்துல எங்கள் அம்மா என்னை எப்படி எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் என்னை பார்த்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.